என்னை பற்றி யோசிக்க யாருமே இல்லையே, யாருக்குமே என்னை பற்றி கவலை இல்லை, ஆண்டவர்லாம் என்னை பற்றி நினைக்க மாட்டார், நான் பாவி, அவர் பரிசுத்தர் அப்படின்னு நம்ம நினைத்திருக்கிறோமா? ஒரு நிமிஷம் என்னாகமம் புஸ்தகத்தை நாம் தியானிக்க நினைக்க அழைக்கப்படுகிறோம். அந்த புஸ்தகத்தில் கணக்கற்ற வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதை தியானிக்கின்ற பொழுது பல நேரங்களில் சலிப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த புஸ்தகம் நமக்கு ஒப்பற்ற ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு பெயர்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் இதைத்தான் நினைக்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர்கள் பெயர்களை விட்டுவிடாமல் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தின் புத்திரர் ஒவ்வொருவரையும் நினைத்து எழுதி வைத்தவர் நம்மை மறந்து விடுவாரா என்ன? வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை ஆதரவற்று தனித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கலங்காதிருங்கள். நம்மை மறக்காத நம்முடைய தெய்வம் உண்டு, நம்முடைய கர்த்தர் உண்டு. கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென்.